Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுகவை சேர்ந்த காமுகனால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசு ஏற்படுத்திய பல்வேறு இடையூறுகளை தகர்த்தெறிந்து நீதிக்காக விண்ணதிர முழக்கமிட்ட அதிமுகவினர். திமுக நிர்வாகி தெய்வ செயலை காப்பாற்றுவதற்காக அதிமுகவின் போராட்டத்தை முடக்கும் நோக்கில் பதாகைகள் மற்றும் ஒலிபெருக்கியை அராஜகமாக அகற்றிய காவல்துறை. பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்த பிறகும் காமுகனை பிடிக்காமல் ஒலிபெருக்கியை பிடுங்கி செல்வதுதான் காவல்துறையின் வேலையா என மக்கள் கேள்வி. பாவச்செயல் செய்யும் காமுகன் தெய்வ செயலை திமுகவை சேர்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக காப்பாற்றும் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்ட பெண்கள் திமுக சார்களை கண்டித்து முழக்கம். கல்லூரி மாணவியை ஏமாற்றிய காமுகன் தெய்வ செயலை திமுகவில் இருந்து நீக்காதது ஏன் என முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் காமுகனுக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு எதிராகவும் செயல்படும் ஏவல் துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டம். கேவலமான மானங்கட்ட ஸ்டாலின் அரசை பார்த்து கேட்கிறேன். நீங்க பதவியில இருந்து எடுத்திருக்கீங்களே தவிர கட்சியில இருந்து எடுத்திருக்க வேண்டியதானே. கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? உங்க கட்சியில இவங்க எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ஆதரிக்கிறீங்களா? ஸ்டாலின் ஏத்துக்கிறாரா? இன்னும் 9 மாதத்திலே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார். வந்தவுடனே இது போன்ற திமுகவுக்கு சாதகமாக பாடுபட்டு பெண்களுக்கு நீதி வழங்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய பணியை அதிமுக அரசு செய்யும். அண்ணன் எடப்பாடியார் செய்வார். திமுகவை சேர்ந்த காமுகன் தெய்வ செயலால் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கிய தேசிய மகளிர் ஆணையம். இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க டிஜிபிக்கு உத்தரவு. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது தாமாக முன்வந்து குதித்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் எங்கே போனது? பாலியல் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக ஸ்டாலின் அரசு செய்து வருவது அரச பயங்கரவாதம் என பெண்கள் ஆவேசம். திமுக காமுகனாலும் அவனுக்கு ஆதரவாக செயல்படும் ஸ்டாலின் அரசாலும் மனமுடைந்திருந்த கல்லூரி மாணவிக்கு மன உறுதியை கொடுத்த அதிமுகவினர் காமுகனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை அழைத்துச் சென்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அரக்கோணம் அருகே பாதிக்கப்பட்டு நிர்கதியாக நிற்கும் பெண்ணிற்கு மகளிர் ஆணையம் உதவ முன் வராதது ஏன்? காவல்துறையைப் போலவே தமிழ்நாடு மகளிர் ஆணையம் குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக நிர்வாகி என்பதால் வாய்மூடி மௌனியாக இருக்கிறதா என மக்கள் கேள்வி.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஆன்லைன் செயலிகள் மூலம் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் பாலியல் குற்றங்கள், பாலியல் தொழில் என தமிழகம் சீரழிந்து கிடப்பதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. சென்னை வில்லிவாக்கம் அருகே காதலிக்க கூறி 17 வயது சிறுமியை மிரட்டிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர் வேதனை. கடலூர் அருகே 17 வயது கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய காமுகன் போக்சோவில் சிக்கினான். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டையில் கல்குவாரியில் பாறை சரிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 5 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்து தங்க நகைகளை பறித்துச் சென்ற மர்ம கும்பல். நகைகளுக்காக முதியோர்கள் கொலை செய்யப்படும் அவலத்திற்கு ஸ்டாலின் எப்போது முற்றுப்புள்ளி வைப்பார் என மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே அரசு பேருந்து நடத்துனர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்களின் உயிருக்கே பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சொத்து பிரச்சினை காரணமாக தாத்தா பாட்டியை அடித்து கொலை செய்த பேரன். ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது அச்சமில்லாததா போனதால் இத்தகைய கொடூர குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் ஆதங்கம். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே முன்விரோதம் காரணமாக சரமாரியாக வெட்டி கொலை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, ஸ்டாலினின் இரும்பு கரம் எங்கு போனது என உறவினர்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் மாங்குடி அருகே இளைஞர் கழுத்து மற்றும் கை அறுபட்ட நிலையில் சடலமாக மீட்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மர்ம மரணங்கள் தொடரும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இளைஞர் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 20 கிலோ கஞ்சா சிக்கியது. போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என சொல்லும் ஸ்டாலின் அரசு போதை வியாபாரிகளுக்கு பாதை வகுத்து கொடுத்திருப்பதாக மக்கள் விமர்சனம். நாகை அருகே வீட்டு தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்தவர் பிடிபட்டார். கஞ்சா வளர்ப்பு 2.0 நோக்கியே ஆட்சி செல்வதாக திறனற்ற திமுக அரசு மீது பொதுமக்கள் சாடல். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே விற்பனைக்காக சாக்கு மூட்டையில் கொண்டுவரப்பட்ட 8 கிலோ கஞ்சா பறிமுதல். போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிக்க விரும்புவதையே திமுக அரசு விரும்புவதாக மக்கள் கடும் தாக்கு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் குட்கா பொருட்களை காரில் கடத்திச் சென்ற இருவரிடம் இருந்து 410 கிலோ குட்கா சிக்கியது. போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என சொல்லும் அரசு போதை வியாபாரிகளுக்கு பாதை வகுத்து கொடுத்திருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை மடுவின்கரை மேம்பாலம் அருகே போதையில் காரை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் ஒழுக்கத்தின் அடையாளமாக இருக்கும் சீருடை பணியாளர்களும் மதுவுக்கு அடிமையாகி சீரழியும் அவலம். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து நூதன போராட்டம் நடத்திய பொதுமக்கள். சாலை வசதி, குடிநீர் வசதி வேண்டி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
முதல் தெரியல சார் தேய்ச்சி விட்டு எடுத்தோம்ல அந்த பள்ளத்தெல்லாம் மூடி விட்டாங்க. எல்லாமே பிரச்சனை தான். இங்க தண்ணி மட்டும் பிரச்சனை. கேட்ட கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது. கிளாஸும் சரி, தலைவரும் சரி, பாவர்ஸும் சரி, எதுவுமே பதில் வர. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் திமுக கும்பல் கூட்டணியாக செய்த ஊழல் குறித்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் உறவினர்கள் ஊழல் செய்திருப்பதாகவும் இந்த ஊழல் குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கில் இன்று விசாரணை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110 அடியாக உயர்வு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அணையின் நீர்வரத்து 12,819 கன அடியாகவும் அதிகரிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அறுந்து கிடந்த மின் கம்பியை மிதித்து தாத்தா மற்றும் பேரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அவலம். ஊழல் செய்யும் தியாகிகளை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்தும் ஸ்டாலின் செயலிழந்து சீரழிந்து இருக்கும் மின்துறையை கவனிக்காததால் இத்தகைய அவலங்கள் நடப்பதாக மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க காலதாமதம் ஆவதால் மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைத்த அவலம். ஸ்டாலின் அரசு ஏட்டு சுரக்காய் போல வெற்று அறிவிப்புகளை மட்டும் வெளியிடுவதாக விவசாயிகள் வேதனை. சென்னை திருவொற்றியூரில் சிறிது நேரம் பெய்த மழைக்கே சாலையிலும் ரயில்வே சுரங்க பாதைகளும் தேங்கி நின்ற மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஆண்டுதோறும் சொத்து வரி உயர்த்தப்படும் என கந்து வட்டிக்காரர்களைப் போல வசூல் வேட்டை நடத்தும் ஸ்டாலின் அரசு மாநகரில் உரிய கட்டமைப்புகளை செய்யாமல் ஊழல் மட்டுமே செய்து வருவதாக மக்கள் விமர்சனம். மழை கிடையாது, தூரல் போட்டாவே தண்ணி நின்றுடும், அங்கேயும் நின்றுடும். கடை எங்களுக்கு அங்கே கடை இருக்கு, அது உள்ளவும் போயிடும் தண்ணி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆலத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கைகளை துரிதமாக செய்வதில்லை என மக்கள் ஆதங்கம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய்க்கும் பூண்டு கிலோ 380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். பெரம்பலூர் அருகே சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது கார் மோதி விபத்து. குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். புதுக்கோட்டை மருதுவாண்டியர் நகரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டில் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளைகள் நடப்பதாக மக்கள் வேதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் 8930 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கும் விற்பனை. நீதித்துறை பணியில் சேர குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு ஏற்கனவே தொடங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நீதித்துறை பணி அமர்த்தலுக்கு பொருந்தாது எனவும் விளக்கம். இரண்டு வாரங்களுக்கு பிறகும் வாகா எல்லையில் கொடி இறக்கும் நிகழ்வு மீண்டும் தொடக்கம். பகல்காம் தாக்குதலால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் தொடங்கியது. மகாராஷ்டிரா மாநிலம் டபோலி அருகே மின்னல் தாக்கி பொதுமக்களின் வீடுகள் மற்றும் உடைமைகள் சேதம். உயிரிழப்புகள் ஏதும் நிகழவில்லை எனவும் தகவல்.
காஷ்மீரின் ரஜோரி மாவட்ட வனப்பகுதியில் திடீர் காட்டுத்தீ. 1 கிலோமீட்டர் அளவிலான வனப்பகுதிகள் தீக்கிரையானதாக அம்மாநில அதிகாரிகள் தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகே அடுக்குமாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 2 வயது குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்த சோகம். இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் படுகாயம் எனவும் தகவல். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்ததாக தகவல். ஹமாஸுக்கு எதிரான கிடியோன் சாரியாட்ஸ் என்னும் புதிய ஆபரேஷனை தொடங்கியுள்ளதாகவும் இஸ்ரேல் அறிவிப்பு. அமெரிக்காவின் கென்டக்கி, வர்ஜீனியா மற்றும் மிசோரி மாகாணங்களில் சூறாவளி தாக்குதலில் சிக்கி 28 பேர் உயிரிழப்பு. குடியிருப்புகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்ததோடு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் கடும் அவதி. நடப்பு IPL தொடரின் 62வது லீக் ஆட்டத்தில் சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி. 17.4 ஓவர் முடிவில் 188 ரன் என்ற இலக்கை எட்டி ராஜஸ்தான் அணி அபாரம்.